யாருது பாரா யாருதுன்னு கேட்டுட்டான். என்ன தண்ணிட்டாங்க அது ஆனந்ததுடா. நீ இதை கேட்குறியான்னு நினைச்சேன். தூக்கி அப்படி தென்னை மரத்தில் நிறுத்தி சுண்டு ஒட்டிக்கிச்சா ஒட்டாத. நானும் டயர் தாண்டா சொன்னேன். என்ன நினச்ச ஸ்டீல் பாடி அசால்ட்டாக சொல்லிவிட்டா. அங்கே எலும்பு தான் 4 இருக்கும். எலும்பு 4 இருந்தால்ட்டே சைக்கிள் அந்த நிறுத்துறா. விஜய் அப்படியே அந்த தண்ணி வண்டி வரைய சாய்ச்சி விடு. அதை டிஸ்க ஒரு கழுவு கழுவி விட்டு மாட்டிக்கலாம். என்ன உள்ள கழுவ முடியாது. டே நிறுத்தி வைடா. டேய் எப்படா கழுவ? என்னடா உறவு ஆகிட்ட? எப்படா நைட்டில் வந்து நீ ஏதாவது திருடிட்டு போனால் எப்படா கண்டுபிடிக்கும்? அப்புறம் வாழை ஆட்ட ஆரம்பிச்சிரும்டா. ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு கழுவு கழுவிடும். ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, டே ஒன்றுமே சாத்தாதரா. இந்தான சாத்தி வச்சு தானே கழுவுறதுக்கு. சேத்துக்கு போவாதரா. சேத்துலே படாது. அப்படியே கழுவுங்கடா. டேங்கில் தண்ணி காலி ஆயிடுச்சு இருக்குதானே பாரு. சொல்லுங்கண்ணா. அது கேஜுவல் மண்ணாகும். ஏற்கனவே கேஜுவல் கழுவி வைக்கிறேன். இப்போலாம் கேஜுவல் நம்பி போயிடும். நிறைய பேர் லைட்டாக 2 ஒரு மண்ணுங்கிற சொரண்டு இங்கேயே பிடுங்க. அங்கே மட்டும் என்னம்மா தனியாக போனால் நெட்டு லூஸ் ஆகி போயிருமா தன்னப்பால. சேக்கு விடுவோம். என்ன சந்தோஷம் உனக்கு மறுபடியும் மண் சொல்றதுக்கு வேலை அடிச்சுட்டானுங்க. இப்போ நாளைக்கு இவனுங்க அந்த மண்ணெல்லாம் சோரட்டி ஆயில் அடிக்கணும். கழுவி வச்சுக்கிறானுங்க. நல்லா வாலிமான இந்த இங்க ஒருத்த உட்காந்துக்கிறான் பாரு. இவன் அதுக்கு மிச்சமா இருப்பான். இவன் பார்க்கல. நாமளா கொஞ்சம் பெருசா யோசிக்கணும். அதான் தெரியுது. அது கீரில் போடு. இல்லைன்னா ஜாக்கி எத்தனை முன்னாடி போயிடும். லாடு இருக்குது பாருடா. காலி சந்தில் போகுது பாருடா. போதுரு சுண்டு போதுரு. கேஜில் கழிக்கலாம். அப்படிரா. சாயங்காலம் ஒரு பால் ஊற்றிட்டு ஒரு 6 மணிக்கு. ஏண்டா அவன் வச்சுட்டு போன டைட்டு தான் கடைசியா. அசால்ட்டா கழட்டுறான் பாத்தியா. சும்மா விளையாட்டு போகல கழட்டுறான். இதுதான் திறமை வேணுங்கிறது. நான் போன் அடிக்கிறேன். கரெக்டாக ஒரு சாப்பா ஒரு 5 கிலோ போன் அடிப்பேன். சுத்தல. சரி நம்மள என்ன பண்ணிக்கலாம். இன்னொரு போல்ட் கீழே ஒன்று இருக்கு. அது தானே அதுக்கு கீழே ஒன்று இருக்குது. இதையும் கழட்டணும். எங்க அம்மா உட்காந்துட்டு நீ கிளம்பு. சும்மா கண்ணா பண்ணு. மூச்சு பிடிச்சிக்கும் முதுகு பிடிச்சிக்கும். இதான் அவன் பலத்துக்கு நீ வச்சு டைட் பாரு. ஆசை ஏய் இல்லடா. ஆமா அங்க வைக்கிற மாதிரி இருக்குதா என்ன டெஸ்டிங் பண்ணுவாங்க. அவங்க பல்ல கட்டிக்கிட்டு இருக்கணும். யாருது அத்தான் அதிகமானா கழட்டு உள்ள சேரறிய கொண்டி. அதுக்கு வேலை இல்ல. சும்மா தான் ஆமா முத நாள் வச்சு டைட்டு. அது என்னடா சேர்த்து தட்டி விட்டு போறது தானே வேலை. பாக்ஸ் நேரா போடு. அதுக்கு பிறகு தான் கழட்டவே இல்லையே. அங்கே போகவே இல்லை. சித்தேரி காடு முடிச்சுட்டு வந்து தானே வச்சோம். அங்கே வந்து கடைசியாக இவன் தான் ஓட்டி கழட்டிட்டு வந்தான். வச்சுட்டாங்க. அப்படிலாம் இப்போ பண்ணிட்டு கூடாது. காலேஜ்
நோவா நோம்பிக்கு போடணும். இதெல்லாம் இவங்க கம்பெனி சாதாரண கட்டு கம்பெனி நினச்சியாடா? எல்லாரும் ஒரே வண்டி தான் வச்சுக்கிறாங்க. என்ன வண்டி தான் வித்தியாசம். ஈஸியாக இருக்குது, அதெல்லாம் கழட்ட முடியாது. தெரியுமா, பார்த்தேன் நினைக்கிறீங்க டைட் வெங்காயத்தான். யா என்னாச்சு? பாத்தியா, திங்கிறது கூட திங்க மட்டும்தான். லாக்கி கழட்டு, நட்ட கழட்டு. ஏண்டா குட்டி விட்டு வரையா? சரி. ஆ நெட்டு தூக்கி அஞ்சாலும் தெரியும், வாசரை தூக்கி அஞ்சு விடாதீங்க. அதிலே போட்டுரு, அந்த வாசரை அதிலே போட்டுரு. இதுக்கு போகணுமாண்ணா டயருக்கு? அதுக்கெல்லாம் தனியாக இருக்குது. அப்புறம் இதை அடுத்து வச்சு சேர்த்துக்கணும்ல? இல்லைண்ணா அதுக்கு போடுறேன். அதுக்கெலாம் அது கம்பெனி போல்ட்டு எல்லாமே நைஸ் மர. சரி இருக்குது ஏற்று போய் நான் கொண்டு போய் ஆயில் போட்டுருவேன். என்ன வருஷம் ஒரு செட்டாக போல்ட்டு மாத்துறது? இந்த வருஷம் தானப்பா புது போல்ட்டு வாங்கல்ற சுண்டு. ஏன்னா இந்த ஐட்டம் அதிகமாக கழட்டல. வாங்கினதே இல்லை 3 வருஷமா அந்த ஒரே செட் போடுது. நீ டிவிஸ் போல்ட்டு இதே தானே. சரி, நீ ஒரு ஐட்டம் டைட் போல்ட்டாக கழட்டுறது இல்லையில, அதுதான் சேஃப்டி. இந்த மாதிரி ரெண்டையும் கட்டிட்டு இருந்தா அதே எங்கள் சுஜித்துக்கு கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு போல்ட்டுடா. ஒட்டிங்க அப்படிதான் கொஞ்சம் ஜாக்கியா. இப்போ ஜாக்கி சந்தோஷ, ஒரு பைட்டு தண்ணி கொண்டுட்டு வா. நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். வளவலன்னு இருக்குதா? எப்படி இது தண்ணி வேணா டித்தி கழட்டும். அப்படியே அப்படியே உள்ள இறண்டு விடு. அது கழுவிட்டா முன்னாடி டயரா? சரி, இப்போ ஒரு டயர் கழுவி அந்த முன்னாடி இருக்கிற டயரை சொன்னடா. அது ரிவேஸ்ட், அந்த பக்கம் இருக்கிற டயர் தான் இந்த பக்கத்து டயர் இருக்குது. முன்னாடி இருக்கிறதா? வெல்டிங் கிராக் இருக்குண்ணா. கிராக் வச்சுட்டு வெல்ட் பண்ணுறியா மக்காட்லையா? வெல்டிங் வயர் வேறு விழுது வெட்டாதடா. காட்டில் கிராக் இருக்குது, அது இப்பயே வச்சுக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அது எவ்வளோ நேரம் அவர் சொன்ன மாதிரி அவன் சொல்கிறது தான் கரெக்டு. 2 வீலும் கழட்டி அந்த பக்கம் அந்த வீலை ஃபுல்லாக வச்சுக்கலாம். அதுங்க கழட்டி பார்க்கலாம், அதுலேயும் கிராக் இருந்துச்சுன்னா. போதண்டா அங்கேயே அவ்வளோ தண்ணி இது கிடையாது சந்தோஷ். போதண்டா வீல் ஆட்டுறா. ஊத்துலடா போட தண்ணி ஊத்துவாடா. ஊட்டிக்கிட்டு போங்க அப்படியே. இதை எடுத்துட்டு என்ன சொல்றாலும் ஒட்டிக்கிச்சு. ஓகே நண்பா. கழுவு சுண்டு, சுத்தமாக கழுவு, மண் இல்லாத. அந்த ஸ்டெப் உட்கார இடத்த தேய்ச்சி விடு. சோப்பு விடு. எப்படி போறான் பாரு, அந்த மாதிரி போட்டு விடு. பலவாழ்னு போட்டு விட்றீங்க சோப்பு. அடுத்த வருஷம் இன்னொரு வரல நெட்டு லூஸ் ஆகக்கூடாது. எதுக்கு எதுக்கு மக்காட்டெல்லாம் தொடச்சுட்டா இருக்குண்ணா. இது அந்த வேலுக்கு தொடச்சிக்கலாம், இது இப்போ தொடக்க வேணாம். தானே யார் இல்லைண்ணா. டேய் இதுடா சொன்னடா சுண்டு, தெரியுதா? என்னமோ என்ன டே எங்கள்கிட்ட இருக்கிறவங்கலாம் வந்து வர சரியில்லை வச்சு எல்லாம். இல்லடா அந்த புத்தல சொல்லுவாங்கல்ல வீடியோல அந்த இதெல்லாம் டேய் இன்னும் உங்க அண்ணங்காரன் வந்திருக்கணும் சுண்டு. உங்க அஜித் வந்துருக்காங்க. 2 மணி ஆயிடுச்சா? இன்னும்மா இன்னும் வரல. வந்திருந்தா வீட்டில் தான் இருந்திருப்பான். போத தண்ணி ஊற்றி சேர் ஓட்டிவிட்டோம்ல. இல்லை பெயிண்ட் மட்டும் போகாதே இருக்கு, இன்ஜினில் மட்டும் பாதுகாப்பு. இல்லைண்ணா இப்போ அங்கெல்லாம் சேர இருக்குது, எல்லாம் இன்ஜினும் சேர் அடிக்குதுல்ல. அதில் மட்டும் என் பெயிண்ட் போகாதுன்னு. அதே வண்டி எடுத்த வருஷம் வருஷமே சேத்துல இறக்கிப்பேன். அப்போ வந்து அந்த மெல்ட்டில் போய் இன்ஜின் அப்படியே சேர் ஒட்டி போச்சு.
அது இன்ஜின் பழுத்தது ரொம்ப விரன்னு பிடிச்சி போயிட்டு, அதனால் அந்த இடத்துல மட்டும் போகுது. செத்துக்கு பக்கெட் மூளைக்கு ஒவ்வொரு நெட்டு மட்டும் போடுங்க. ஈரம் பண்ணிட்டானுங்களா? 2 போல்ட் எடுத்து சுண்டு. சீக்கிரம் போல்ட் உட்காரும். மூளைக்கு ஒன்று போடு, இல்லைன்னா அது வீட்டில் எங்கே கிடக்குன்னு தெரியலையே. வண்டி நியூட்ரல் பண்ணிட்டு போறேன். நீ போடா, நீ சைடு போடா. என்னடா ஜாய்க்கு உயரம்பத்தில் சுத்தம் ஜாய்க்கு கொண்டே ஏற்றிட்டா சுண்டு. ஒரு இன்ச்சு ஏறிச்சுன்னா போதும். இல்லைன்னா அப்புறம் அவ்வளோ நினைக்கிறேன். அமைங்கிட்டே போகுது, கீழே இறங்குது. போதும் போ. எல்லாம் கழட்டக்கூடாது. இந்த கையில வச்சு அந்த கையில போய் சுத்தினா வரும். டக்குன்னு வரமாட்டேங்குது. அது நைட் டைம்ல மட்டும் தான் வச்சு வரும். உனக்கு தெரியல, அவனுக்கு ஆரம்பத்துல டைட் ஆகுதா? அது ரொம்ப யூசேஜ் பண்ணல, வருஷம் ஒரு ஐட்டம் தானே கழட்டுறோம், அதனால டைட்டாக தான் இருக்கும். அங்கே பாரு, அங்கே ஒருத்தன் சொருவத்துக்கு இவ்வளோ ஆசையாக கேட்குறான். போதும் இருறாடே, அதை வேணாம், மூளைக்கு ஒன்று தான். இன்னும் ஜாய் ஏற்று, நீ அடிட்டார் உள்ள போட்டு. ஏத்து. விஜய் கீழே மட்டும் போடுறா. டே கீழே மட்டும் போடு, போதும். தள்ளு உள்ள, அதை மட்டும் ஆப்போசிட்ல போடு, இந்த பக்கத்து போடு. நானே சொன்னேன், நானே மறந்துட்டேன். நினப்பு எல்லாத்துக்கும் ஒரு நினப்பு இருந்தா தானே. இது ஒன்று போட்டால் போதும் சுண்டு. குத்துக்குள்ள போகிறது தானே, விட்டுக்கிட்டு போய் கழட்டுறது தானே. எதுக்கு 7 போல்ட் இது, டிவிஸ் போல்ட் கஷ்டப்பட்டு போட்டு. ரைட்டு ஒட்டணும்டா, இல்லைன்னா காடி உடச்சக்கூடாது. எனக்கா அது வெல்டு விட்டுச்சுக்கிறது இல்லை மக்காடில், அது கொஞ்சம் வெல்டு வச்சு போட்டலாம். தட்டுறாத ரைட்டு, அந்த கம்பியில் தட்டு. தட்டு தட்டு வலிக்காது. ஆப்போசிட் சைடு சுண்டு. கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க. எங்க போல்டு ஒன்று கையில் வச்சுக்கா. தட்டு 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 தட்டு. ஏய் நல்லா தான் தட்டா, போது சும்மா லெட்டர்னு அடிச்சிட்டு போனாலும் தட்டத்துக்கா ஒன்று லிவரையாவது ஐட்டா தூக்கிடணும். ஸ்டார்ட் பண்ணி லிவரை தூக்கி விட்டுற, அந்த வீல் மாற்றம் காட்டி. போது விடுச்சு சுத்து. அந்த அளவுக்கு விடுறா விஜய். அது இப்போ உடனே இது பண்ணுறதானே விடு, கல்றதானே சும்மா சுத்தம். போதுமாண்டா, 2 போதுங்கிறான் சுண்டு. நீ ஓட்டுற அளவுக்கு போதுண்ணா. நீ ஓடிட்டு போகும்போது வீல் ஓடுனா நீ ஒரு பக்கம் ஓடு, வீல் ஒரு பக்கம் ஓடிட்டோம். நான் வண்டி எடுத்து போக மாட்டேன். வேற எடுத்து போறேன். சுஜித்தண்ணா போவோம். சுஜித்தண்ணா தான் இதுக்கதான் சுஜித்தண்ணா இல்லை மாமா. ஸ்டெப்பில் பார்த்து தள்ளி விட வச்சு இறங்கி பிடிச்சி கடிச்சிக்கோ. சுத்துறா என்ன பண்ற? கையை ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு அது சும்மா லிவர் மட்டும் தான் சுத்தணும். அதான் காலை பழகி கொடுப்பா சுஜித்துக்கெல்லாம் இப்போ புது பழக்கம். மோனி மோனி குட்டி, மோனி தங்கம், மோனி குட்டியே, அம்மா குட்டியே சொல்லுமா. போதும் விஜய், போதும் விஜய். போதும் இறங்கி மாத்து. கேமரா பேட்டரி இறக்கி இது கட்டு. அப்படியே கொஞ்சம் லிவரை தான் தூக்கலாம். ஏன் லிவரை தூக்குறாங்க உனக்கு? நீ வச்சு டேட்டு ஒன்னாலே கழட்ட முடியா? பவர் கொஞ்சம் அன்னைக்குத்தோட கொஞ்சம் எனர்ஜி இறங்கி போச்சு என்னன்னு தெரியலையே. கண்டிப்பா இறங்கி போச்சு. நான் பூஸ்ட் போடல. ஐயோ நானே என்ன எண்ணெயில கழட்ட முடியல. இரு சாக்லேட் தேவைன்னு சொல்லிட்டு போ. எப்படி கழட்டினே அதே மாதிரி வெய்யி. அது மாதிரி வெய்யி இருந்தானியோ. கல்லா சரிதா வீல கழட்டிட்டு போறோம்.
என்னடா இது என்னது? என்னடா ஜி போடா நீ வச்சு டைட்டே முக்கிட்டு கிடக்குற. நீ என்ன நினைச்ச? சாதமே போடாதண்ணா. போதும் நேரடே போதும் போதும். இன்னும் சாய்க்கு எந்திரிக்கவே இல்லை. தூக்கு இன்னொரு தூக்கு கல்பு. சாய்க்கு தாண்டா தூக்க சொன்ன, அதுக்கு என்ன நீ சிரிக்கிற? சுண்டு இது நல்லதுக்கு இல்லடா. பாத்திரம் அடியில் வச்சாக்கி எந்திரிச்சு வந்துருக்கோம் வெளியே. அதான் எந்திரிக்கிறதுக்கு துடிக்குதான் ஜாக்கி. எந்திரிக்க மாட்டேங்குது. அதான் ஸ்டார்ட் ஆயிருச்சே. தூக்கு தூக்கு உள்ள தூக்கு. இதெல்லாம் இறங்கி உள்ள போயிட்டே இருக்கு. உள்ள தானே சுண்டு போவோம். ஏத்த ஏத்த ஒரு ரேஞ்சா போயிட்டே இதான் ஏத்த ஏத்த உள்ள தான் போவோம். இருடா நீ ஏத்துற சுத்தானா என்ன கிளாஸ் ஆகுது? வீலுக்குறா போன்றா நீ. டேய் கீர்ல போடுறா. டேய் நீ சுத்து கீர்ல போட்டு சுத்து. போயிட்டு வந்தானா? யாரு நம்பியா? இன்னும் வரலடா. டேய் டேய் சுண்டே உனக்கு நான் எதுவும் வரலடா, இங்க தான் ஜாம்பிட்டேன். யாருக்கு நீ தேக்க வச்சு தெரியல. யார் அப்படியே ஆட்டாது யாருக்கு? ஐயோ சந்தோஷ அவத்துல சதுர கல் ஒன்று எடுத்துக்கிட்டு வா தாய் வைக்கிறதுக்கு. தேக்க எப்படி வச்சிருக்கா? இந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டு இருந்தா வர மேய்க்க மாட்டேன். அது கரெக்டாதான் இருந்துச்சு. அதுதான் இருந்துச்சு. ஆட்டி ஆட்டி கையற சுத்தி விட்டு விளையாடுறதா என்ன பண்ணோம்? ஏன் சுண்டு ஆட்டி ஆட்டி இறக்கணும்னா என்ன பண்ணோம்? டேய் கட்டை கொண்டு வரேன் ஏறா. இல்ல கையை வச்சு கால வரலாம். நீங்க என்ன? டேய் கல் உயரமா இருக்குது. டேய் அது இறங்கும் அந்த இடத்துல ஊறி போச்சுடா. ஜீரு மறுபடியும் அந்த வேலையை தான் காட்டுவோம். கல் கட்ட வச்சு இல்லைங்கம்மா ஒரு சுத்தி விளையாண்டு இருக்காருங்கம்மா. சுத்தி விளையாடலாம். ரம் தானே அதான் ஜாயினுது. உங்க வீட்டுக்கு ஜாகி தாங்குமா? இங்க பாருங்க இந்த கல்லை தூக்கி தோல் மேல போடுங்க. தலைமை போனா நல்ல வேலை சாமி. டேய் அதுக்குடா கட்ட கட்ட நம்ம அடியில் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணாத விட்டாச்சு. ஐயோ எனக்கு சந்தோஷம் கத்திருப்பான். இப்போ ஏத்தரா ஜாய் தானே பார்க்கலாம். ஏத்துறாப்பா ஏன்னா இந்த கம்பி கழட்டிட்டா? எந்த கம்பியா? அதுக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. அந்த கம்பியும் கழட்டி விட வச்சு அந்த உள்ள கருத்தம். இது அதிகமா? அதையும் கழட்டி விடு. எட்ட கழட்டுறா சந்தோஷ். உள்ள ஒன்றுக்குது பாரு. எங்க தானே இருக்கா? நான் கேஷில் பிடிங்கிட்டு வந்து போயிட போகிறேன். இது கூட டைட் ஆகிடாப்பா. ஓய் நாய் என்னங்கம்மா வடி பிடிக்கிட்டு போகும்போது போதும் இரு வெயிட் குறைச்சிக்கலாம். இரு கேஜில் வெயிட்டுக்கு அந்த பக்கம் புடி பிள்ளையில பில்லு இல்லாதனால வலிக்கிட்டு போகுது. இப்போ இது பண்ணோம். என்ன பண்ணோம்? இந்த கவை எங்கண்ணா காணும்? போ இப்படி அப்படி அவன் நாசமா போயிடுவான். அப்படிங்கிறாடா அவன். இன்னும் போய் வச்சுக்கிட்டு வரான்டா அவன். நீ சார்ஜ் எல்லாத்தையும் மிஞ்சிட்டான். சாப்பிட்றதெல்லாம் இவனுக்கு தான் கற்றுக்கணும். எல்லாத்தையும் மிஞ்சிட்டான். எனக்கு அப்படி விட எங்களுக்கு ஆது என்னமோ எங்க போகணும்னு தொலைஞ்ச மாரி அது அங்கே நானே ஃபீல் பண்ணல. நீங்க நான் தானே வந்து நான் ரொம்ப நெஞ்சு வலிக்குதுன்னா அப்படிங்கிறான். ஐயோ கடவுளே. வண்டியில வர அங்க ஆறுதல் சொல்லிட்டு வண்டியில வர பேசினா பாரு சண்டை. என்னடா பையன் இப்படி பேசுது. நானே அசந்து போயிட்டேன். வேலை பிடுங்க சுத்த விட்ற. என்னைக்கு பல வருது. கழுவோ இது எடுத்து கழுவு. டே அந்த தானே வைக்கிட்டு அங்கே தூக்கிட்டு போயிட்டியா? ஆமாம் சம்டி வீட்டில் இருக்குது. அது பெண்ட் எடுக்கணும். பெண்ட் எடுத்தால் நாளைக்கெல்லாம் ஆயில் இது கல்லு கட்டி அப்புறம் அங்கே பேர் கல் அதுக்குன்னே ரெடியாக இருக்குது. அப்படியே பிடிச்சி காய விட்டு ஆயில் அடிச்சிங்கன்னா நாளைக்கு 2 பேருக்கு என்ன வேலை? 2 பேரும் சும்மா தானே இருக்கிறானுங்க. வேலை வைக்கணும்ல. டேய் தண்ணி தூக்கிட்டு வாடா. இன்னும் கழுவே நீ. அந்த பஞ்சு முட்டைக்கு வேலை சரி கொண்டா கூட கொடுத்துட்டு போய் இவங்க கழுவிட்டு கொண்டா. இவனுக்கு 2 பேரும் சம்பளம் கொடுக்குறது என்ன வேலை தெரியல. 2 பேர்த்தையும் நான் மேய்க்க முடியலடா. அங்கே ஒருத்தன் போயிட்டான் ஜேசி வீட்டு. அவன் வந்துருந்தாலும் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் கோகுல். நானும் தண்ணி ஊற்றிடுறா. எங்கள் அக்கா என்ன அந்த என்னமோ
அந்த யூடியூப்ல பார்த்துட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் காய்ச்சி அதெல்லாம் எண்ணெய் மீதி நான் தலையில தோல் விட்டு. ஐயோ கடவுளே. முடி நல்லா வளரும். சந்தோஷ போய் சுத்தி ஒன்று எடுத்துட்டு போ. தட்டி விடுறதுக்கு நெட்டெல்லாம் நேர் வச்சு தட்டி விடணும். நான் வேற சொல்லிட்டோன்னு அந்த எண்ணெய் மோய கடிச்சா ஒரே ஒரு முடி தான் இந்த வண்டையில இருக்கும் அப்படின்னு. ஓ எண்ணெய் மோய கடிச்சு எல்லாம் ஒவ்வொரு முடியா கொட்டி கடிச்சா எண்ணெய் மோயிற கண்டிச்சு ஒரே முடிக்கு மட்டும் எண்ணெய் போட்டு குடிக்கு போட்டுடலாம். ஐயோ கடவுளே. இறக்கணும்டா. இறக்கு ரொம்ப ஹைட் ஆகிடுச்சா. அது இந்த வண்டி சுத்திட்டான். போதும் போதும் போதும். டயர் எப்படி வெளியே தெரியல. நோட்டில் பண்ணி நீ அங்க போனா நான் டயர் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றேன். பண்ணு எதையோ பண்ணு. நெட் எடுத்து கொடு. டயர் உள்ள தள்ளணும்ல. ஏன்னா எண்ணெய் பாசி வச்சு ஆனா அப்படி பண்ணணும். ஜாக் ஏத்து போ. ஏத்துங்கடா. நெட் எடுத்து கொடு அவங்ககிட்ட. அடா ஏத்துறியா? ஏத்துறாடா. ஏத்திக்கிறேன். ஏத்து. நறுக்குன்னு சத்தமா வரல ஏத்துறதுல. இப்போ இறக்கு. இறக்கு. அப்ப எதுக்கு ஏத்து சொன்னீங்க? டயர் உள்ள போணும்ல. அவன் கேட்பான். அவன் ஒரு காரணம் தான். இறக்கு வேகமா. இரு போதும். சுண்டை எப்படி இந்த ஸ்டெப்பு வந்து அதில் அந்த உட்காரணும் காடியில். போன நைட்டு 3 போல்ட்டை ஏன் கஷ்டப்படுறா நீ கொடு. நீ இது பண்ண விஜி கரெக்டாக அந்த நெட்டை கரெக்டாக அந்த காடி வந்து கீழே இறங்குற மாதிரி. நெட்டு கொடு. இரு போதும் நீ எதுவுமே பண்ணாது. இரு போட்டு உள்ளே போயிடுச்சு. திரும்பிக்கு போகுது. மறுபடியும் கழட்டணுமா? அது போய் அவ்வளோதான். அந்த பாரு இப்போதான் இது லாக் ஆகிருக்குது. அது தெரியவனா லாக் ஆயிருந்தா அதான் தெரியுமா. அது இருக்கிற பக்கம் அப்படியே ஒட்டிக்கும். எங்களுக்கு தெரியும். நீ மூடு. என்னன்னா எங்களுக்கு தெரியாதா? தெரியும். சுத்தலன்னா அப்படியே டைட் வச்சிருவீங்க. நானும் அப்படி பண்ண மாட்டேன். திரும்பியும் சுத்தல இவ்வளவு பிஞ்சு வெளியே சுத்தும் போது கை வச்சு பார்ப்போம். கை வச்சு சுத்த லாக்கில் உட்கார வச்சுட்டு வர முடியும். இதான் இவ்வளவு கேப் இருந்துச்சுன்னா லாக்கில் உட்காராது. அப்படியே வெண்ணாலும் பேனர் போடுவான். உள்ள போயிடும். சுத்துவான். திரும்பிக்கும். அங்கே அந்த ஆள் தள்ளி பிடிக்கணும். அதுதான் அந்த அப்படி செஞ்சு வேண்டியதான். ஒரே ஆளையா வாங்கறேன்டா. நீ வா நான் போட்டுறேன் பாருண்ணா. டைட் வச்சுட்டு அவன் தானே சுடுறான். அவன் தானே வைக்கிறான். விடு 2 வேலை செய்யிட்டோம். விடு. முன்னாடி போகும்போது ஓடிட்டு போகும்போது தனியா டயர்லாம் ஓடாது. அது அப்படியே கடிச்சு நின்னுக்கும். அது எதுக்கிட்ட அதே தானே இங்கேயும் நடக்குது. போனா நீ ஈஸியா எப்போதான் நீங்க அவன் சுத்துட்டோம். அவரு என்ன மேலே இல்லையா கீழே கடிச்சிட்டே இருந்தா டைட் ஆயிருக்கு. கொஞ்சம் பசை போட்டுருக்கணுமா சுண்டு? பசை போட்டுருக்கணும். சந்தோஷிட்ட கேளு பசை கொடுப்பான். அந்த பசை அடுத்தது இருக்குன்னு நினைக்கிறேன். போன் இல்ல. போன் இல்லாதனால பசை ஃபுல்லா தேக்க இருக்குது. திருப்பி போட்டேன். திருப்பி போட்டானுங்களா? போட்டேன். யானா நீ போட்டா வாட்டமா போட மாட்டியா? வாட்டமா போட மாட்டேன். சந்தோஷம் தெரியுது. வாட்டமா போட்டியா? என்னடா பண்ண டைட் ஆயிடுது. ஸ்லிப்பாய் பண்ணிப்பீங்களா? ஸ்லிப்லாம் ஆகல. தள்ளிப்படி அப்படியே. போல்ட் முடிச்சிட்டாங்க. போல்ட் முடிச்சிட்டாங்க. நீங்க கழட்டு. வெளிய சுத்துறா. முடிச்சுட்டீங்க பா. முடிச்சிட்டாங்க. நான் பாத்துக்கறேன். நெட்ட முடிச்சிட்டானுங்க. எது முடியல. எங்க முடிச்சுட்டீங்க பா. கஷ்டப்படாதீங்க. அவ்வளவுதான் ஏறிச்சு. அடுத்து இங்க எங்க ஏறிச்சிங்க பாருங்க. அப்படியே நிக்குது. எங்க ஏறிச்சு? ஏத்து அத பத்தி ரைட் தான்டா இது. அது வேற நெட் அப்படியே மாத்தி போடுங்க. வெளிய ஏறலாம். புடிச்சீங்களா இல்லையா? சுத்திட்டே இருக்குது. இப்பதான் தள்ளி போடுறேன். அப்படியே ஏறா. பையன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். மறை பாரு. டேய் சரியாத போச்சு. அப்படியே போடு. இல்லனா சூடு ஏறுது. அதெல்லாம் இது பண்ண ஏத்து. நான் இது ஏத்த மாட்டேனா. வாடா ஏத்துனா. இது ஏத்துறா. இது ஏத்துனா. நானே அத போறா. ஏத்து. பாச குடுறா. ஆட்டுக்குட்டி குடுறான்னு. போடு. பேத்துறா பறா. சும்மா ஏது பறா. பார். இதெல்லாம் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு வேணும்ங்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் வரதா நான் இல்ல நான் சொல்றேன். ஆமா. சரி நான் ஃபுல் டைட் ஏத்து அதெல்லாம் ஏறிக்கும். டீ என்னாச்சு?
அடுத்ததுக்கு பாரு மூக்கு எடுத்துக்கிச்சு அவனுக்கு. என்ன வேஸ்ட். நான் இவரு தானே டீ கேட்கறாள். நானே வேற யாரல. உனக்கு டீ வேணாம் பாப்பா? எனக்கு வேணாம். வேணாம். சரி அவனுக்கு டீ குடிச்சீங்கன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அது ரெண்டு அவன் உட்காரு. ஒரு வழியா டைட் வச்சு உள்ள டேய் தள்ளி போடுறா வச்சு. அதெல்லாம் முடியாது. அவன்லாம் சுத்திட்டு. நான் ஹெல்ப் பண்றேனா? சுஜிதனா அப்படி பிடிக்கிறீ இல்லையா? இருறா அது என்னமா எகிரி வருதாண்டா. அவனாட அடங்க மாட்டேங்குது. ரெண்டு தட்டி அடங்கிட்டோம். ஐயோ ஏறிச்சு. அடுத்தது சொன்ன மாதிரி அடுத்தது வை. ஏர்லியா நானோ ஆடிட்டே இருக்கு. உனக்கு ஏறிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏறிடும். ஏறிங்க. வேகமா ஸ்பீடு வாப்பா ஸ்பீடு. நான் பிடிக்கிறீ இல்லையாண்ணா? உட்கார மாட்டேங்குது. ஓய் தாங்கல்னா ஆமா முடிச்சு விட்டுறாங்க உங்களை. நான் லாக் அது போயிடுச்சு. போ உனக்கு தள்ளிப்படி. அடியில கூட பூந்துவாங்க. முடிச்சு விட்டு போலாம். லைட்டா சுத்து சுண்ட சுத்த ஆனா கொஞ்சம் வேகமா தான் சுத்த. விஜய் கையெட நான் சொல்லமா தட்டி விடு. லைட்டா சுத்து இன்னும் கொஞ்சம் சுத்து. இரு தட்டுற உண்டா எங்கண்ணா தெரியல. இந்த பேனர் இப்போ டைட் பண்றா. ஒட்டிக்கிச்சா புடிங்கிச்சா பிடிச்சினா நீங்க பாருங்க. இரு மொளை சுத்து. இரு டைட் பண்ண. மறுபடியும் முடுங்குது. லாக் போயிடுச்சாட்டா. வெல்டிங் பண்ணிடலாமா? வேற டிஸ்கோடியா இல்லண்ணா. இது போயிடாதீங்கடா டே. வெயினா ஒரு ருசி இருக்கு வாங்க. குடும்பத்துல கோளாறு பண்ணிட்டு போயிடும். உங்க திறமையை காட்டி விட்டு போவாங்க. அடுத்த வருஷம் நேரம் வரலாம். அவ்வளோலாம் வைக்க வேணாம், லிமிட்டா வைங்க. அது கொஞ்சம் மக்காடு கட்டா இருக்குது. வெல்டிங் வச்சு மாட்டிக்கலாம். அக்கா தங்கியும் கோமதி மிஸ் பத்தி கேக்குறாங்க. பையன் ஸ்கூல் கோமதி மிஸ் பத்தி அது அவன் பாத்துட்டு சொல்லிக்கிறான். சௌமியா வந்து விட்டுட்டு வந்தானா 2 ஆயிரம் ஸ்கூல்ல. பாரி சாமி அடிக்கிறா. என் பையன் அடிச்சு போடலாம். அப்பா அடிக்கும் போது மட்டும் அம்மா பையன், இப்ப மட்டும் அப்பா பையன். ஒண்ணுத்துக்கே ஏ அவன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு தெரியறான். நீ பேர் அவன் பாச்சு கேக்குற. அக்காவுக்கு பால் ஊத்திருக்கோம். சாமி இந்தானவா, நீ வைக்க மாட்டவா, அவங்க வைக்கிட்டோம். உன் பாடி எல்லாம் இப்ப காட்டுவானா ஃபுல்லா வை. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வைனா. ஏ உடையாதுடா, அவ்வளவு கட்டா போகுது. ஏன்னா நீ வேண்டியான முருகத்துக்கு கட்டுற. ஏப்பா சரி வெய் உன்னால முடிஞ்ச அளவு வெய். கட் பண்ணலாம். பழைய போல்ட்ரா, கம்முன்றா நீ. ஸ்லீப் ஆயிர போகுது. ரெண்டு போல்ட் இருந்தா போட்டுக்கலாம். எங்க 2 போல்ட் இருக்குது? இருக்குல்ல, அது அந்த வீல் போல்ட் தான் இருக்கும். சுத்திட்டு போவியா? கேஜுவல் போல்ட் எடுத்து போடலாம்னா போடுவேன். கேஜுவல் போல்ட் இருக்குது. இவன பாரு, என்ன அப்படி உனக்கு அடக்க முடியாது. என்ன அடக்க முடியாது. அப்படி உனக்கு என்ன செட் பண்ணிட்டு போடு போடு. நாலு போதா வெய்ய நாலடி போட்டு நாலடி போட்டு இங்க ஓடி வந்து வெய். உன் சத்துக்கு வைய போதே. இதுக்கு மேல லூசுங்கிற பேச்சே வரக்கூடாது. சவுண்ட்லாம் ஒரே மாதிரி வரணும். தோல் மேல இரு, வீடியோல காட்டலாம். போல்ட் சவுண்ட்லாம் ஒரே மாதிரி வரந்தா கிறுக்குன்னு ஒரே மாதிரி. இந்த வண்டியில மட்டும் இந்த வண்டியில எடுத்து அதுல அடிக்காம. நீ மட்டும் எடுத்ததை மட்டும் சரவணா, இந்த வண்டி எடுத்திருந்தீங்கன்னா வச்சுக்கா. ஆனா உன் வண்டி ரேட்டு வரும். என்ன வண்டி எடுத்துக்கிற? பைசன் போய் லேட்டஸ்ட் எடுத்துக்கிறான். எக்ஸ்பியா இல்ல பவர் பிளஸ். இதே மாடல் தான். இந்த ஸ்டிக்கர் பானட்ல எம்கேம்னு விட்டுருக்குதுல்ல,
ஃபர்ஸ்ட் அதானே தொலைவனா எங்கேயும் சிக்கல கண்ணனை என்ன ரேட்டு தெரியுமா கண்ணனது 4.5 லட்சம் ரூபா. தெரியுதுன்னு சொன்னாங்க. நான் அவரு மறுபடியும் அவர்கிட்ட நான் வித்து போடுறியானான்னு சொல்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஓய் என்ன பிடிச்சி ஸ்லிப்பாகுது அந்த இது பாக்ஸா? பாக்ஸ் இத ஆனா கரடி இதை மட்டும் சொல்லியிருந்தானே தூக்கிருக்கலாம். என்ன இப்போ வேஸ்ட்டு, செத்தே போயிடுவேன், காலமெல்லாம் செத்தே போயிடுவேன். இன்ஜினுக்கு ஆயில் சீரிச்சு கூட பண்ணல. இதுவுமே உழவு ஓடுறதுக்காக அவரு கண்ணா லோடு மட்டும் ஓடிட்டு வச்சுக்கிறாரு. அதுக்கு தான் வரலாம். இல்லை நீங்கள் அதில் தான் 5 கிலோ மாட்டிட்டு போய் நம்ம எங்கள் ரைக்கு சும்மா ஒரு 3/4 மணி நேரம் வரும் ஓட்டி விட்டு நல்லா தான் போகுது. போகிறதெல்லாம் போகும், இன்ஜின் உட்காந்து நல்லா ஆயில் சீரிஸ் பண்ணாத ஓட்டிட்டாங்க. ஆயிலாம் ஓடிட்டு எனதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வண்டி அது. அது நான் அந்த வண்டி பார்த்துட்டு தான் நான் போய் இதை எடுத்தேன். பாக்ஸ் ஸ்லிப் சரி கட் பண்ணி போட்டுக்கலாம் விடு. அவ்வளோ நல்லா போல்ட்டு வச்சாச்சா? இன்னும் எத்தனை இருக்குது? அந்தானே அது கழட்டி விட்டு திரும்பியும் மக்காட்டு வெல்டு வச்சு தான் மாட்டணும். இவங்களுக்கு சொல்லிடலாம் வெல்டு வச்சு மறுபடியும் மாட்டிட்டு மாட்டிட்டு போயிடுவாங்க. நீ சாக்கியா இருக்கு என்ன ஒரு மூளை. இங்கே இருக்குண்ணா டீ வாங்கி தரேன். இது பாருப்பா என்ன ஒரு பாசம், டீ வாங்கி தரானுங்களா? இல்ல பே பண்றது யாரு? பே பண்றது சுஜி தானா? நான் இது சிரிக்க வேணாம். அதைத்தான் சொல்கிறேன். போடு இன்னும் ஒரு ஐட்டம் போடு, இல்லைன்னா கட் பண்ணி வேற போடு. சுஜி நான் பே பண்ணிடுறேன். பே பண்ணிடுறேன் பாட்டி. காலையில் 100 ரூபா பே பண்ணேன். இப்போ அதே ஒரு 50 ரூபா சேர்த்து ஃப்ரை பண்ணி வைப்பேன். ஃப்ரை பண்ணி ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்க அப்பா ஆனா யாரும் இது கட் பண்ணுறீங்களா? போல்ட்டு அசதான். ஓகே இன்னொன்னு இருக்குது இருங்க. எது அந்தானவிலா? அது அப்புறம் தானே, அது இன்னும் வெல்டு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அனுப்பிட்டு இருக்கிறாங்களா நம்ம தலைவலி தான் தெரியல. எஸ்கே போயிடுறாங்க. எவ்வளோ அது ஒரு 10 நிமிஷத்துல கழட்டு எடுத்து வரலாம் வண்டியா. வண்டி ஆர்டர் ராய் எழுதிட்டியா? வண்டி வச்சு இரு ஒரு நிமிஷம் இரு. மக்காட்டு மேலே இருக்கிற போல்ட் எல்லாம் எடுத்து பையில் போடு. அதே மாதிரி நான் கண்ணன் அந்த எடுத்தால MKM ஆமா ஃபர்ஸ்ட் எடுத்ததா ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன்னா வண்டிக்கு போனா பழைய வண்டி எடுக்க மாட்டேன். அவ்வளோ நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. இங்கிலீஷ் சந்தோஷம். இந்த காயத்தில் இந்த பழைய போல்ட் எல்லாம் பொறுக்கு. காலையில அதே காயத்தில் பொறுக்கி போடு. கீழே இருக்கிறது அதில் பொறுக்கி போடு. காலையில 6 மணிக்கு வண்டி எடுத்து வாம்பிக்கு போறதுக்கு 10 நிமிஷத்துல போயிட்டேன். ஆனா அந்த இடத்துல நல்ல வேகமா போனுச்சு. இப்பதான் குறைச்சி வச்சிட்டாரு. எல்லாம் எடுத்து அதில் போடு. வேகம் போனுச்சு. வாசர் பத்தம். ஆனா அது என்ன 3வது ஒன்று தான் நான் வாங்கக்குள்ள. இவருக்கு 4வது ஒன்று நினைக்கிறேன். தெரியலடா, நான் அதை கேள்வி நான் தான் வாங்கி கொடுத்தேன். நான் பார்க்கேன், நான் வேணான்ட்டேன் கடைசியா. ரேட்டு இவ்வளோ ரேட்டில் வேணான்ட்டேன். அப்புறம் எடுத்தா இதே தான் எடுக்கணும். அப்படியே தூக்கிட்டு போயிடும். 10 வண்டி நீங்க வாங்கினீங்களா? அந்தால பார்த்தோம். அந்தால இன்னொரு வண்டி ஒரு அது ஆகாது. முன்னாடி அது ஆகாது. அந்த வண்டி வேணான்ட்டு இதை எடுத்தோம். தூக்கிட்டு போனா அது இல்லைண்ணா, இந்த 3வது வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு முதல் நாள் அன்னைக்கு காலையில சாயந்தரம் இந்த வண்டி எடுக்கிறதா காலையில அந்த வண்டி பாக்குறதுக்கு போறோம். சேர மனசார சேர வாழன்ட்டான் வண்டிக்காரன். டே அந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டியாடா? டேய் சந்தோஷ், எங்கடாலாம் தூக்கி வைக்கிற? போனோன்னு பார்த்த உடனே டிஸ்க் வந்து அந்த சில்வர் கலர் டிஸ்க் வருதுல்ல, அந்த டிஸ்க் முன்னாடி போட்டானுங்க. முன்னாடி ஃபுல்லா இந்த மாதிரி தின்னு போயிட்டு சேர வாழன்ட்டான். என்கிட்ட சேர வாழன்ட்டான். பசியர் போட்டு சவுண்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அல்ல சரி போ செகண்ட் கியரில் போ. என்னடா கிடக்குது? எதில் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். போ பம்பு பேரிங் போச்சாலுங்கண்ணா. அப்படிதான் பேரிங் அதான் போதுண்டா. கொஞ்சம் ரிவேஸ் வாடா. டேய் கொஞ்சம் ரிவேஸ் வா. சேர்த்துல நின்று கழட்டும். கொஞ்சம் ரிவேஸ் வா. போதும். ஊத்துல நில்லு. அதெல்லாம் வேணாம், அப்படியே வா. போதும். அப்படியே கல்லு கட்டு. வாடகை கிளம்பிடலாம். சரி அப்படியே சரி போகலாம். இல்லையா சொல்ற மட்டும் எடுத்துட்டு ஆண்டி கையில இல்ல இருக்குது. சட்டி தான் இருக்குது.
நிஜமா இல்ல 250 ரூபா வேணும் பேசாம இரு. ஒரு பேர் காசு போச்சு. கையில முன்னேறல போன பேலன்ஸ் என்ன பண்ற? ஓகே நண்பா, என்ன ஆகி போச்சுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இதில் லைட்டாக ஒரு கிராக்கு. இதை பார்க்காத விட்டோம்னா இன்னும் அப்படியே நாளாவோ பெருசாக கிராக் ஆயிரும். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்து எங்கள் விஜய் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் பார்த்து வேலையை முடிச்சிட்டேன். எங்கடா அந்த ஆயில் டப்பா எடுத்து அந்த இதுக்கு கொஞ்சம் தொடி விடு. இப்போ அந்தான வீடு மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. டக்கெட் போட்டேன். அப்படி தள்ளக்கூடாது. எப்பரா டேய் விஜய் கேட்டா எனக்கு புது பழக்கம்மா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைம்மா. அப்படிலாம் இல்லையா? டேய் கொஞ்சம் மொல்ல பேசுறா. டேய் நாங்கள் பேசுறதோட உனக்கு தாண்டா வாய்ஸ் அதிகமாகுது. எங்கடா சந்தோஷ் போல்ட்டலாம். கொஞ்சம் ஏத்து. போதும் போதும் போல்ட்டெல்லாம் கொடு சந்தோஷ். எனக்கு தெரியாது, நான் போனா என்னைக்கு கத்துக்கிறது. மேலே கீழேடா? கீழே கீழே லாக் ஆகுறா. என்னடா பண்ணிட்டோம் அதுக்கு? நீ தானே உள்ள இருந்து பார்த்து. இல்லடா லாக் டைட்டா இருக்குது, சுத்த மாட்டேங்குது. இப்போ அதையும் சொல்லி மனசை கலைக்காதீங்கடா. நைட்டு போய் வேற தூங்க முடியலையா? டேய் பைப்பிடுதா ஆத்துல சொன்னா எங்களுக்கு சொல்ற மாதிரி ஆறு அப்படி எங்களுக்கு வருத்தமா இருக்குது. அப்படியே போத வச்சு அவள் தான் விட்டுருவாரு. நல்லா வச்சேனா? மாத்திரா அப்படின்னு மேல அடிக்க போகுது. அடிச்சு அடியாட்டு போயிட்டுதான். எப்படிடா இங்க வர? போதும். போதும். அடுத்து சிலிப்பு இது கட்டா இருந்தானே கட்டாவை சிலிப்பை உருகிட்டு வந்துடும். லிமிட்டா வை. ஒண்ணே நீ புடங்க வேணாம். ஒரு போல்ட்டு 240 ரூபாய் என்ன வரும். அவ்வளோதான் சம்பளம் போச்சுன்னு நினச்சிக்க. அன்னைக்கு கம்மியா வையே. கஷ்டப்படுறல போடா கிட்ட. போதும். அடுத்து வை. நெட்டை தொட்டு பாரு. கழட்டு. போதும் போதும். நீ பால் ஊற்றி விட்டு போயிரு. ஸ்டாப்பேஜ் நான் உனக்கு கொஞ்சம் உதவி பண்றேன். முதல்ல 4 திப்புற அப்புறமா நீ 2. என்னடா அதுமே ஒன்னியாவது சித்தனை சத்தமா இருந்தா ஆள்தான் சத்தம் வருது. இருண்ணா அப்படி இன்னொரு மாதிரி சந்தோஷ் அண்ணா அப்படி புட்டிங்க அடிச்சு. போதும். அடுத்து போடு. அடுத்து போடு. இறங்கு. போதும். சுண்ட சுண்ட. டே போதும். மேலே போடு. அவன் நைட்டுக்கு போதுமா? போதும்டா. அவன் லாடு எவ்வளோ வளர்த்தி போடுறான். அவர் லாடு சாதாரணப்பட்ட லாடா. பாரு எப்படி சொருவுறாரு. டிஎம்டி லாடு. டிஎன்டி அக்னிக்கும் இல்லை. பார்த்தீங்களா காலை இடிச்சிட்டு போயிட்டு சாவட குட்டி ஆட்டம் விட்டுட்டு மேலே அடிச்சுக்காதரா. எதுவுமே போயிடும். சரி நீ கீரை நோட் பண்ணிட்டு. போதும்டா. அவன் டைட்டுங்களா போதும்டாப்பா. ஆமாம்மா போகும் போகும். நோட்டில் பண்ணிவிடு. சொல்ற மாதிரி செய்யடா. செய்ய மாட்டேடா நீங்க அமுத்துங்க சந்தோஷம்.
நோ இனி என்னடா சப்போர்ட் பண்றேன் சரியா பையன் நீ போனாதானே போறவன் என்ன கண்டா அப்படி போய் வேடிக்கை பாரு. அவ்வளவுதான் போட்டு கட்டாயி போச்சு. நீ வாடா. அல்தே அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும். என்னடா தொங்குதலா போத விடு அது அடுத்து கட்டு. சூடாகுது லைட்டா. நீ சூடா வரும்னு நினைக்கிறேன் டீ குடி ஆத்துல கூல் டவுன். டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத. கரெக்டா இருக்குது எனக்கு வந்தாரா விளையாட்டு அப்புறம் அப்பனுக்கார ஒரே பையன். தூக்கி தான் போடனா அஜித் சுஜித் அப்பா போடு. கொஞ்சம் கீழே இறக்கி போனா. கீழே தானே. ஓய் கொஞ்சமா கீழே இறக்கி போனா. போறியா எப்பறா கொஞ்சமா போடுறதுல? சொல்ற வேலைக்கு செய் ஏன்டா அம்சம் போதண்டாப்பா இன்னும் லூஸ் ஆகுதா தொட்டு பாரு. லைட்டா கொதிக்குது. அடுத்து வை. போதும் அம்சிருக்குண்ணா அம்சாவது ஒண்ணாவது நசி பவர் அதிகம் என்ன நினச்சிட்டு இருக்கிற. முள்ளை எலி குட்டி. ரொம்ப அலசியோ தள்ளு இன்னும் 2 இருக்குது. ஓய் நீ மேல கட்டிடா. கத்துக்கடா டேய் கத்துக்க நீ தானே கத்துக்கணும் பக்கத்தால கதை பாரு கத்துக்க இரா இரா மேல தூக்கி போட்டு. எடுத்த கூட வரா ஐயோ ஏண்டா விஜய் அடுத்த வருஷம் நீ தானே வீல் கழட்டணும். இல்ல ஆளம் கட்ட மாட்டேன். அப்படியே சேர் ஓட்டலாங்க ஓ சரி டயர்ல சேர் ஓட்டுவோம்னா சரி இதை பற்றி என்ன இதுதான் பாகலாம் மெஷி தெரியல இறங்குதா இல்லையா அதெல்லாம் 4 வருஷம் போயிட்டா பூரான்னு நல்லா டயரில் தான் ஓட்ட போகிறாங்க. அதான் ஒன்று நடக்க போகுது. யாரா இப்பயே எல்லாம் டயர் மேட்ரு இந்த பக்கம் எல்லாமே டயர் தான். பண்ணோம் 4 வீல் டிரைவர்னா கொஞ்சம் சூப்பர். அப்படியே இதா இருக்கும் ஒரு சால் பல்ல கடிச்சிட்டு போவாங்க. 2வது சாலுக்குலாம் சனியாட்ட ஓடிடும். அங்க 2 சேலுக்குள்ள ஓட்டவும் முடியாது தெரியல. அங்க என்ன ஓட முடியும் 2 சாலுக்கு சேலுக்கு கூழ் தான் மிஞ்சம். பருப்பு எடுத்து கட்டுறாங்களா தண்ணி தான் வச்சு கட்டணும். ஓரம் ஒரு ஓட்டாங்க. போதும் டே நைட்டு குட்டி இது பார்க்கலாம். அது வச்சாச்சு ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சா முடிஞ்சுது. ஓகே நண்பா முடிஞ்சா ரோட்ல அவ்வளோதான் ஓட்டி முடிஞ்சுது. ரோட்ல ஓட்டி போ. ஏது கடற்கடன் சவுண்டு வருதா? ஆ. ஓகே நண்பா அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாகுபலி கமெண்ட் காட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாகுபலி காட்டு. உங்களை தான்டா பார்ப்பாங்க. அவங்களாம் யாரா பார்க்குறாங்க. பை. பிள்ளைங்க இது பாக்கும். டேய் எவன கல்யாணம் வச்சு வருது? இவன் அடுத்த லெவலுக்கு போயிட்டான்டா. நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணி போடலாம். இதோட இது மாதிரி நல்லதில்லை. கல்யாணம்